அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, புனித பெரிய நாயகி அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, படை வீரர்கள் குழுவானது தங்களுடைய தங்கியிருக்கின்ற இடத்திலிருந்து அருகாமையில் இருக்கின்ற ஊருக்கு நடைபயணமாக சென்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது மதிய வேளை அதிகமாக வெயிலின் தாக்கம் இருந்ததால் அங்கே அவர்கள் நிழல் தேடி அலைந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது வழியோரம் இருக்கின்ற ஒரு பெரிய ஆலமரத் நிழலிலே ஓய்வெடுப்பதற்காக அனைவரும் அங்கே அமருகின்றார்கள். அப்பொழுது அந்த படைத்தளபதி அங்கே சுற்றுமுற்றுமாக பார்க்கின்றார். அங்கே வழியோரம் அதிகமாக வெள்ளரிக்காய்கள் காய்த்திருக்கின்றது. அதனை பார்த்தவுடன் படைத்தளபதி தன்னுடைய படை வீரரிடத்திலே, அதனை சென்று பறித்து வாருங்கள், நாம் அனைவரும் சேர்ந்து சாப்பிடலாம் என்று சொல்லுகிறார். அதனை கேட்ட ஒரு கண் தெரியாதவர், அதாவது அவர்களுக்கு முன்பாக அந்த இடத்தில் ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார் பார்வையற்ற ஒருவர், அதனை கேட்டு அவர் சொல்லுகிறார், அதனை பறிக்காதீர்கள், வேண்டாம், அது உண்பதற்கு ஏற்றதாக இருக்காது என்று சொல்லுகிறார். இருந்தாலும் படை தளபதி அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அந்த வெள்ளரிக்காய் பிஞ்சுகளை பறித்து வரும்படி சொல்லுகிறார். பிறகு அனைவரும் சேர்ந்து உள்ளுகின்ற பொழுது மிகுந்த ஒரு கசப்பாக இருக்கின்றது. பிறகுதான் பார்வையற்ற அந்த மனிதத்திலே கேட்டு விடுகின்றார்கள், உமக்கு கண் தெரியாது, அந்த வெள்ளரிக்காய் பிஞ்சுகளை நீங்கள் பார்த்திருப்பதற்கும் வாய்ப்பில்லை, அப்படி இருக்க அது உண்பதற்கு ஏற்றதல்ல என்று எப்படி உங்களால் சொல்ல முடிந்தது என்று படை தளபதி கேட்கிறார். அதற்கு பார்வையற்றவர் சொல்லுகிறார், எவ்வளவு பேர் சென்று கொண்டிருக்கின்ற இந்த வழியிலே ஒரு நாளைக்கு ஏறக்குறைய பல பேர் இதிலே சென்று கொண்டிருக்கின்றார்கள். எனவே இப்படி பலரும் செல்லுகின்ற வழியோரம் எவ்வளவு காய்கள் கேட்பாரற்று கிடக்கின்றது என்றால் நிச்சயம் அது உண்பதற்கு ஏற்றதாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. நல்லதாக இருந்திருந்தால், சுவையாக இருந்திருந்தால் போகின்றவர்கள் வருகின்றவர்கள் அனைவரும் அதை பறித்து உண்டிருப்பார்கள். எனவே அதனை வைத்துதான் நான் என்னுடைய கனிப்பால் சொன்னேன், அது உண்பதற்கு ஏற்றதல்ல என்று கூறுகிறார். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெரும்பாலும் அன்றாடம் பல்வேறு செய்திகளை நாம் பார்க்கிறோம். எந்த ஒரு பார்வையற்ற மனிதரும் ரயிலில் அடிபட்டு இறந்ததாக நமக்கு செய்திகள் வருவதில்லை. மாறாக பார்வையுள்ள மனிதர்கள்தான் அப்படிப்பட்ட விபத்துகளிலே பல நேரம் சிக்கிக் கொள்ளுகிறார்கள். இந்த உலக வழக்கை பார்க்கின்ற பொழுது, பெரும்பாலும் நாம் பயணம் செய்கின்ற பொழுது பல இடங்களிலே பார்வையற்ற மனிதர்களை நாம் பார்க்கிறோம். அவர்களை பார்க்கின்ற பொழுது அவர்கள் நம்மை விட மிகுந்த ஒரு பொறுமையோடும் கவனத்தோடும் தங்களுடைய பயணத்தை மேற்கொள்வதை நாம் பார்க்கிறோம். அந்த அளவிற்கு அவர்கள் மிகுந்த ஒரு பார்வை இல்லாமல் இருந்தாலும், ஆனால் அவர்கள் மிகுந்த ஒரு கவனத்தோடும் விழிப்போடும் செயல்படுகின்றார்கள். ஆனால் இது நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஓமையிலே கூறுவது, வெறுமனே ஒரு கண் பார்வையை மட்டும் அவர் குறிப்பிடவில்லை, மாறாக நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற அடைப்புகளை சரி செய்ய வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இயேசுடைய விருப்பமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். பல நேரங்களிலே பிற மனிதர்களை நாம் தீர்ப்பிடுகிறோம், அல்லது பிறருடைய குற்றங்களை நாம் பெரிதுபடுத்துகிறோம். காரணம், நம்முடைய கண் தான் அதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது. நம்முடைய கண் பார்த்து அதை வைத்து அந்த மனிதன் இப்படி என்று ஒரு முடிவுக்கு வந்து விடுகின்றது. எனவே அனைத்தையும் அவனுக்கு படம் பிடித்து கொடுப்பது அந்த கண் தான். இரண்டாவது, அந்த மனிதனிடத்தில் அவர்கள் குறைகளை கண்டுபிடிப்பதற்கு காரணம் அவருடைய உள்ளத்தில் இருக்கின்ற பெரிய பெரிய அடைப்புகள் ஒரு காரணமாக இருக்கின்றது. எனவே இந்த காலத்திலே நாம் அப்படிப்பட்ட அடைப்புகளை சரி செய்ய வேண்டும். அதாவது இன்று நாம் எங்கு சென்றாலும் இந்த பராமத்து பணி என்று ஏரிகளிலே தூர்வாரி கொண்டிருக்கிறார்கள். எதற்கு? மழை காலத்தில் அதிகமான வெள்ளம் வந்து அதிலே சேகரித்து அதனை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக. எனவே நல்ல நீரை தேக்கி வைக்க வேண்டும் என்பதற்காக ஏரிகளை சுத்தம் செய்கிறார்கள். அதே போன்றுதான் நாமும் நம்முடைய உள்ளத்தை சுத்தம் செய்து அடைப்புகளை சரி செய்து அதன் வழியாக பிற மனிதனிடத்தில் இருக்கின்ற நல்ல செயல்பாடுகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து வாழ்கின்ற பொழுதுதான் அங்கே இறைவனுடைய பிள்ளைகளாக நாம் மாறுகின்றோம் என்கின்ற சிந்தனையோடு தொடர்ந்து நாம் இந்த பலியிலே ஜெபிப்போம். ஆமீன்.
எதை நான் தருவேன் இறைவா?